அது நீங்கள் சின்னதாக தொடங்க நிப்பாட்டிக்கலாம். அந்த காணி ஒரு கள்ள காணியில் கள்ள வியாரையை கள்ள வந்து கட்டியிருக்கிறார். ஓகே, மூன்று கள்ள ஆக்கள் செய்திருக்கிறோம். இந்த மாட்டுக்காணி என்றதை விட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொன்னது வந்து நஷ்டஈடுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயார் இல்லை. இதை ஸ்டார்ட் பண்ண முதல் செய்திருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணி இவ்வளத்தை உருவாக்கின அப்புறம் செய்கிறேன்னு சொன்னால் மடமாத்திரம் தான். நான் இந்த வியாராதபதியை கேட்டேன், இந்த காணிகள் இந்த கள்ள காணிகளே நீங்கள் இதை கட்டுறீர்கள் என்று கேட்க, அது அந்த தங்கண்ட பழைய இடம் சாத்திர முறைப்படி அமைய இல்லை என்று சொன்னார். அது கட்டுறதான்னு யோசிச்சிருக்கோம். மக்கண்ட காணி இப்போ எங்களோட மக்கண்ட காணி கண்டேன்னா அவையண்ட காணி தெரியுமாண்டே வந்து நாங்கள் அதுக்கு எங்களோட உரையாற்ற காணிக்கு நாங்கள் கட்டலாம் இல்லையே. கயந்திரன் அது எல்லாம் செய்தது. ஓகே, அது செய்த என்ன ஒன்றும் இல்லை ஐயா. எங்கிறது என்ன கோயிலை இடிக்கிறதும் ஒரு கூடாத செயல் தானே. அரசியல் செய்கிறான்னு வச்சா அதில் ஒரு கட்சி 2 கட்சி என்று வைங்களும் தொடங்கணும். சரி, ஒரு கட்சி என்று வைங்களேன். ஓகே, ஒரு கட்சி வந்து 20 மாதமாக அரசியல் செய்தாண்டா இப்போ அந்த இடத்துல தான் எல்லாரும் பெறதுக்கு நிற்கணும். ஹாய் ஹலோ வணக்கம். மற்றும் ஒரு காலி வாயிலாக இணைஞ்சிருக்கிறோம். நாங்கள் என்ன நிற்கிறோம், தையிட்டி பகுதியில் நிற்கிறோம். தையிட்டி பகுதி என்றால் எல்லாருக்குமே தெரியும். தையிட்டி விகாரை பிரச்சனை அது ஒரு பெரிய ஒரு பூதாகரமாக வடித்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் நாளை மறுதினம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் வந்து பாரிய அளவில் ஒரு போராட்டம் ஒன்று இடம்பெற இருக்கின்றது. அதையொட்டி ஒரு தகவல் ஒன்று கிடைச்சிது. அது மட்டும் இல்லாமல் இந்த தையிட்டி விகாரையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தையிட்டி விகாரையை இடிக்கணும், இடித்து விட்டு அந்த காணி தான் மக்களுக்கு கொடுக்கணும் என்று சொல்லி ஒரு சில பேர் வந்து காய்க்கிறாங்க. ஒரு சிலர் வந்து விகாரையை வந்து இடிக்கிறது வந்து ஒரு முட்டாள்தனமான ஒரு விடயம். அதுக்கு பதில் காணியை வந்து கொடுக்கலாம், இல்லாட்டி நஷ்ட ஈடு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு தரப்பு வந்து சொல்கிறாங்க. இது சம்பந்தமாக மக்களுடைய கருத்தை வந்து நாங்கள் கேட்க போகிறோம். தையிட்டி மக்களுடைய கருத்து என்னவென்று கேட்க போகிறோம். அந்த அவங்க சொல்கிற பதிலை வந்து நான் உங்களோட வந்து பகிர்ந்து கொள்ள போகிறேன். யாராவது இந்த சேனலுக்கு வந்து புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள். வாங்க காணிக்குள்ளே போகலாம். வணக்கம் அண்ணா. வணக்கம். ஓகே, இப்போ இந்த தையிட்டி விவகாரம் வந்து இப்போ நாடு முழுவதும் வந்து ஒரு பேசு பொருளாக இருக்குது. ஒரு பெரிய ஒரு சர்ச்சையாக வந்து போய்கொண்டு இருக்குது. இதுக்கு ஒரு முடிவு இல்லையான்ற மாதிரியும் வந்து பல பேரும் வந்து ஒரு யோசிக்கிற விஷயமா இருக்குது. இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க இந்த விகாரையை வந்து இடிக்கணும், இந்த விகாரையை இடிச்சிட்டு அந்த காணியை வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ காணி உரிமையாளரை வந்து அதான் கேட்குறாங்க, எங்களுக்கு வேறு காணி வேண்டாம், எங்களோட பாட்டன் பூட்டன் இருந்த இடத்துல அந்த காணி வந்து எங்களுக்கு வேணுமென்று ஒரு சில பேர் சொல்கிறேன். இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லலாம், இல்லை அதுக்கு மாட்டு காணியை வந்து நாங்கள் கொடுக்கலாம், இல்லாட்டி அவர்களுக்கு வந்து அதுக்குரிய பெறுமதியை வந்து கொடுக்கலாம் என்ற மாதிரியும் வந்து இப்போ அதிகமாக பேசப்படுது. இது சம்பந்தமாக அவங்களுடைய கருத்து என்னவாக இருக்குது? இல்லை, மாட்டுக்காணி என்றதை விட கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா சொன்னது வந்து நஷ்டஈடுக்கு நாங்கள் ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயார் இல்லை. ஓகே, நாங்கள் இப்போ 20 மாதமாக போராடினாங்க. அதுக்கு முன்னுக்கு 2 வருஷமாக கட்டத்துறங்களில் இருந்து நாங்கள் போராடினு யாருமே சொல்லலை. முதற்கட்டமாக நாங்கள் யாரும் கட்டையில் எங்கே இருந்தால் நீங்கள் கேட்டாங்களுக்கு நாங்கள் வந்து இதில் வந்து என்ன பதில் சொல்கிறோன்னு நாங்கள் தெரியும். நான் முன்னுக்கு இருந்த கவர்மெண்ட்டில் கட்டப்படைகளை நாங்கள் அவங்க எதிர்ப்பு மூலமாக கடிதங்கள் கொடுத்துனாங்க. ஆவண ரீதியில் சகல இதுகளை நாங்கள் மேற்கொண்டு இருந்தாங்க. அது மக்களுக்கு வெளிப்படுத்தினது வந்து இந்த 20 மாத போராட்டத்தால் இப்போ இந்த பப்ளிசிட்டி பண்ணதால் வெளிப்படுத்தின வழியே மற்றபடி நாங்கள் சகல டாக்குமெண்ட் கொடுத்து கொண்டிருந்தாங்க. பிரே சபையில் சகல டாக்குமெண்ட் அனுப்பியிருக்கு. டிஎஸ் வந்து அதுக்கு லெட்டர் அனுப்பியிருக்கிறார். அப்படியான நடவடிக்கைகள் நடந்து இருக்கு. ஓகே, இப்போ மாற்றுக்காணின்றது வந்து இதில் ஒரு ஆளுக்கு தனிப்பட்ட காணியிலேயே 150 பேரப்பு காணி பிடிபட்டிருக்கு. ஒவ்வொரு தரம் என்னென்ன முடிவில் இருப்பாங்கன்னு தெரியல. வேறு மாட்டுக்காணி தர்றாண்டா ஆற்ற காணிக்கு மாட்டுக்காணியை கொடுக்குறான்ற முன்னுக்கு தீர்மானிக்கும். இப்போ நாங்கள் கவர்னர் கொடுத்த லெட்டர் வந்து டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி கொடுத்து நாங்கள் இந்த காணி பிரச்சனையை முடிச்சு வைக்கிட்டு. இப்போ முடிச்சு வைக்க சொல்லிக்கல நாங்கள் அவர் கதை கேட்கல. அவர் சொன்னார், நயனாதி வியாராதிபதியும் காய்ச்சிருக்கிறோம், இங்கே வியாராதிபதியும் காய்ச்சிருக்கிறோம், ஒரு தீர்வு எட்டப்படும், அது செய்வோம் சொல்லி. அப்போ அதுக்கு நாங்கள் முதற்கட்டாக சொன்னது முன்னுக்கு விகாரை சுற்றி இருக்க விடக்கூடிய காணிகள் முழுவதையும் விட சொல்லி. அப்போ அந்த விடச்சொன் அவர் சொல்ல வந்த விஷயம் சரியா இருக்கலாம். அந்த ஏதோ ஒரு கட்டத்தில் மாட்டுக்காணியோ ஏதோ ஒன்றுக்கு வேற ஒடிக்கப்படுமோ ஏதோ ஒரு ஒன்று முடிவு வேற தானே. அது சொல்ல வந்த விஷயம் வந்து பிள்ளை, மற்ற சொல்ல வந்த நேரமும் பிள்ளை. கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார் ஜனாதிபதி. அவர் கோரிக்கை வச்சு ஜனாதிபதி என்ற பேரை சொல்லி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறார். அப்போ ஜனாதிபதி வந்து இந்த இடத்துல வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய இக்கட்டான நிலைக்கு உள்ளாகப்பட்டிருக்கு. அப்போ அந்த நேரத்தில் வந்து தவறான நேரத்திலையும் தவறான முறையான 2 பேர்ட்ட பதில்களால் தான் இந்த விஷயம் வந்து ஒரு பாரத இதுக்கு போயிருக்கு. இப்போ
அனுர அரசாங்கம் வந்து என்ன முடிவு எடுக்கும்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க? விகாரையை இடிச்சிட்டு மக்களுக்கு காணியை கொடுப்பாங்களா இல்லை அதுக்குரிய நஷ்ட இடத்தான் கொடுக்க போகிறான்னு சொன்னீங்க? இல்லை விகாரை இடிக்கிறான்றது வந்து இப்போ நாங்கள் வந்து இப்போ எங்கள்கிட்ட இப்போ ரெண்டு நார்மலாக விகாரின்னு வைக்காங்களேன். இது வந்து நான் எந்த காணிக்கும் பக்கத்து காணிக்கும் இடையில ஒரு பில்டிங் கட்டுப்பாடு. அப்போ அந்த பில்டிங்கை கட்டுப்பட்டால் நான் வந்து போய் பிரேசவையில் முறையிடணும். பிரேசவையில் பார்ப்பட்டது மூலமாக என்னவோ வெளிப்படுத்த போகிறோம். இதுக்கு முதலே வந்து இதுக்குரிய கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுத்துருங்க. பிரேசவையில் வந்து முதற்கட்டமாக இது வந்து கட்டப்பட எத்தனைச்சது வந்து அவங்களுக்காண்டு உரிய காணி. நாங்கள் அந்த காணி நான் மறக்கல. அது இதுலேருந்து 500 மீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த காணி தான் 2018ஆம் ஆண்டு கௌரவ ஆளுநர் அந்த நேரம் இருந்தவர் ரெஜினால் கூரே இப்போ தற்போது இருக்கிற ஆளுநர் வேதநாயகம் அவர்கள் வந்து அடிக்கல் நாட்டி வச்சது அந்த இதுக்கு. அடிக்கல் நாட்டி வச்சுட்டு அந்த விஷயம் அப்படியே நிப்பாட்டப்பட்டு இப்போ இந்த 2021ஆம் ஆண்டு கொரோனா டைமில் இந்த இதுக்கு மாற்றப்பட்டது. அது அவங்களுக்கு இருக்கிற உட்கட்சி என்ன பிரச்சனை தெரியல. 2 பேருக்குரிய சம்பந்தமான பிரச்சனையாக இருக்கலாம். அது வந்து எல்லாடிக்கும் ஆக்கிரமிப்பாகவும் இருக்கலாம். முன்னுக்கு சட்டவிரோதமான காணியில் கட்டி போட்டு ஒரு அத்துமுறை பிடிச்சு போட்டு அவங்களுக்கு சட்டமான ஒரு காணி இருக்குது. அப்போ சுற்றி வர இந்த காணியை பிடிச்சு அந்த காணியை பிடிக்கிற நோக்கமாக இருந்திருக்கலாம். இப்போ வேறு ஆக்கள் வேறு மாதிரி கருத்து சொல்லினேன். அப்படி இருக்கப்போ நீங்கள் கேட்ட விஷயம் வந்து இப்போ இடிக்கிற வந்து நாங்கள் வந்து முறைப்பாடு செய்யலாம். இப்போ ஏற்கனவே நாங்கள் முறைப்பாடு செய்திருக்கிறோம். இப்போ பழைய தவிசாளர் இருந்த ஆக்கள் பழைய ஆக்கள் எல்லாம் சொல்லியிருந்த வந்து இது வந்து என்னது அவங்க வந்து நாங்கள் அப்ரூவல் கொடுக்கல, அவங்களுக்கு எதிராக கேஸை போட்டுருக்கிறோம்னு சொல்லி. இப்போ நாங்களாக போய் கேஸ் போடல. பிரேசவே கேஸ் போடுதுன்னு சொல்லிக்கலாம். நாங்கள் போய் போட வேண்டிய அவசியம் இல்லை தானே. மற்றது டிசிசி மீட்டிங்கில் இருந்து எல்லா இதுலேயும் வந்து இதுக்கு எதிர்ப்பு வெளியிடப்பட்டது. அந்த நேரம் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு தலைவராக இருந்த அங்கேயன் ரமணான் அவர்கள் வந்து தெளிப்பில் டிசிசி மீட்டிங்கில் வச்சு சொன்னவர் வந்து இது வந்து பகுதி அளவில் ஒரு காணி பிடிபட்டிருக்கிறபடியே அந்த காணியை முற்றுமுழுதாக நாங்கள் எடுப்போம். நாங்கள் எடுத்த மாட்டோம். அது வந்து எங்கள்கிட்ட ஃபுல்லாக எங்கள் தமிழக கொண்டோலுக்கு வந்து அதுக்கு பிறகு யார் என்ன செய்யலாம்ன்றது நாங்கள் முடிவு எடுப்போம். அப்போ நான் இப்படியான சம்பவங்கள் இப்படியான இதுகள் வந்து எங்களுக்கு ஆறுதல் தந்து கொண்டு வந்தது என்னென்னா நாங்கள் இது ஒரு காலத்தில் விடுபட மாட்டோம். கைப்பற்றப்பட்டிருக்கிற காணிகளை வந்து உங்களோட தரப்பு காணிகளும் இருக்கா? எங்கள்கிட்ட அப்பாண்ட காணி இருக்குது. எங்கள்கிட்ட அப்பாண்ட காணி 8 பேர் இருக்குது. தாத்தாண்ட காணி 2 பேர் இருக்குது. அதை விட 14-15 பேர்கிட்ட காணி இருக்குது. அதை விட அச்சுறுத்தல் காரணமாக சில பேர் காணி உறுதிகள் தராமையும் இருக்கணும். அவைய காணியில் வந்தால் மொத்தம் எத்தனை காணி வரப்புன்றது எங்களுக்கு தெரியல. இப்போ எங்களுக்கு கிடைச்ச உறுதியின்படி 150 கிட்டத்தட்ட 150 வரப்பு காணி இருக்குது. அதை விட சின்ன சின்ன காவல் தெய்வங்களுக்குரிய இடங்களும் இருந்தது, பாதைகள் இருந்தது. அப்போ அதுகளெல்லாம் முற்றுமுழுதாக விடப்படும். இது சம்பந்தமாக அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து என்ன எடுக்க போறீங்க? இப்போ நாங்கள் வந்து இது வந்து இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி பொது வழியில் கேட்குற மாதிரி நாங்கள் ஒன்றுமே செய்யாமல் இல்லை தானே. இந்த 20 மாத போராட்டத்தின் ஒரு முடிவாக இது வந்திருக்கு. ஒரு முடிவுன்னு சொல்லிடாது, ஒரு இக்கட்டான நிலைக்கு எல்லாரும் தள்ளப்பட்டு எல்லாரும் வந்து ஒரு நிலைக்கு இப்போ எல்லாருமே அரசியல் கட்சின்றது இல்லாமல் ஒரு தமிழ் தேசியமன்ற ஒரு ஒரு ஒற்றுமைக்குள்ள எல்லாரும் பெறது தயாராக இருக்கணும். அப்போ இந்த இடத்துல வந்து முன்னுக்கு எல்லாரும் ஒற்றுமையாக வரட்டும். எல்லாரும் வந்து அதுக்கு பிறகு என்ன நடவடிக்கை எடுக்கலாமான்னு கலந்து. இன்னொரு பிரச்சனை, இப்போ இந்த தையிட்டி விகாரியை வச்சு நிறைய காலமாக வந்து அரசியல் செய்கிறாங்க. தமிழ் அரசியல்வாதிகள் வந்து அரசியல் செய்கிறாங்கன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு ஒன்று இப்போ இருக்குது. அதை வச்சு தான் செய்கிறாங்களோன்னு சொல்லி மக்களுக்கு ஒரு டவுட் ஒன்று இருக்குது. அதை நீங்கள் எப்படி கிளியர்? சரி, அப்போ அரசியல் செய்கிறான்னு வச்சா அதில் ஒரு கட்சி 2 கட்சி என்று வைங்களும் தொடங்கணும். சரி, ஒரு கட்சி என்று வைங்களேன். ஓகே, ஒரு கட்சி வந்து 20 மாதமாக அரசியல் செய்தான்டா. இப்போ அந்த இடத்துல தான் எல்லாரும் பெறக்கு நிற்கணும். அப்போ அரசியல்ன்றது மக்களுக்கானதான் அரசியல். அப்போ அர்ஜுனா வந்து என்ன சொல்கிறார்? அவர் வந்து வியலை பழி வாங்குற மாதிரி சொல்கிறது அது அரசியல் இல்லையா? அது அரசியல் தான். எல்லாமே எல்லாருமே இப்போ அதுக்கு அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு அரசியல் வந்து செய்தாலும் இப்போ இது வந்து இக்கட்டான நிலையில் வந்து இப்போ சரி நாங்கள் போராட்டம் தொடங்கினது ஒரு கட்சி அதில் மும்முரமாக நிற்குதாண்டா. நீங்கள் 5 மாதத்தில் நீங்கள் காணியை விட்டுக்கலாம் தானே. விட்டுருந்தா அதில் ஒரு அரசியல் இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. இப்போ நீங்கள் அரசியல் செய்யுங்க, டக்குன்னு காய்ச்சி காணியை பண்ணித்தாங்க. அதுதான் இப்போ நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கும். சரி சரி, இதில் மாற்று கருத்துக்கள் மாற்று இதுகள் இருந்திருக்கலாம். அரசியல் அந்த நேரம் அரசியலாக இருந்திருக்கலாம். இப்போ வந்து இது ஒரு தீர்க்கப்பட வேண்டிய கட்டாயமான நிலைமைக்கு வந்திருக்கணும் தானே. அப்போ எல்லாரும் ஒற்றுமையாக வந்து இதில் எங்களுக்கு பிரச்சனை முடிச்சு தருவோம் என்று கேட்டுக்கொள்கிறோம். வணக்கம். இந்த தையிட்டி விகாரை சம்பந்தமாக நீங்கள் இதை சூழல் இருக்கிற ஒரு பொதுமகனா உங்களுடைய கருத்து என்ன? இதை வந்து இடிச்சிட்டு அந்த காணியை தான் மக்களை கொடுக்கணுமா, இல்லை இதுக்கு பதிலாக மாற்று காணி வந்து மக்களை கொடுக்கலாமா? நான் என்னென்னு சொல்கிறேன்னு சொன்னால், இந்த எங்கண்ட கோயில் காணி இன்னும் 6 பரப்பு விட இல்லை. ஓகே, 12 பரப்பில் 6 பரப்பு விட இல்லை. ஓகே, ஆனால் இந்த அவைகளுக்கு இதில் 20 பரப்பு ஆடவடித்தனமாக பிடிச்சி வச்சுக்கணும். ஓகே, எங்கண்ட மூதாத புத்த பிரானுக்கண்டு 2 பரப்பு காணியை கொடுத்தது. அது இப்போ அவைகள் வளர்த்து 20 பரப்பு ஆகிட்டோம்.
2 வரப்பு காணி இப்போ 20 வரப்பு ஆகிட்டு 20 வரப்பு ஆக்கிட்டோம். சரி 20 வரப்பு இந்த சைடில் கிடக்கு. ஓகே. அதில் ஒரு பெரிய கிணறு இருக்கு. அந்த கிணத்துல இந்த இடத்துல ஆக்கள் முடிஞ்சு தண்ணி குடிச்சவ அதை விட்டு எங்கண்ட பொதுமக்களுக்குரிய காணியில் ஒரு 100 அடியில் ஒரு விகாரையை கட்டியிருக்கிறார்கள். ஒதுக்கப்பட்ட காணியில் கட்டாம பொதுமக்கள் காணியில் அடிக்கிறோம். பொதுமக்கள்கிட்ட காணி தான் இது. ஓகே. அந்த காணி ஒரு கள்ள காணியில் கள்ள விகாரையை கட்டியிருக்கிறார். ஓகே. மூன்று கள்ள ஆக்கள் செய்திருக்கிறோம். கள்ள விகார கள்ள விகாராதிபதி கள்ளக்காணி. ஓகே. அந்த காணியை நீங்கள் மற்றது இந்த பழைய 1958ஆம் ஆண்டு ரயட்ஸில் இந்த பழைய விகாரையை இடித்தது ஒரு எல்டிடியோ இல்லை இபிடிபியோ இல்லை வேறு எந்த கட்சிகளும் இல்லை. எங்கண்ட பொதுமக்கள் எங்கண்ட மூதாதைகள் தான். எங்கண்ட ஐயாவும் அதில் அடங்குகிறார். அப்படி அந்த காண்டாமணியை உடைச்சி இதை செய்தது. அப்போ அந்த ரயட்ஸில் உடைச்சிக்கல நான் இந்த விகாராதிபதியை கேட்டேன், இந்த காணிகளில் இந்த கள்ள காணிகளே நீங்கள் இதை கட்டுறீர்கள் என்று கேட்க, அது அந்த தங்கண்ட பழைய இடம் சாத்திர முறைப்படி அமைய இல்லை என்று சொன்னார். அப்போ சாத்திர முறைப்படி அமைய இல்லை என்று சொன்னால் சட்டமிடம் கொடுக்குமா கள்ளக்காணியில் கள்ள விகாரம் கட்டுறதுக்கு? ஓம் அவர் சொன்னார், இது நான் சுண்டி விடுறேன், கதியாக நான் எடுத்து விட்றேன்னு சொன்னார். அந்த எங்கள்ட கோயில் காணி, நான் கோயில் காணியை தான் என்ன கேட்டேன். நான் எங்கள்ட 6 பரப்பை விட சொல்லி அந்த 6 பரப்பு அவர் சொன்னார், இந்த சுண்டி இந்த ஒரு மேற்கு பக்கமாக உள்ளது, விகாரைக்கு மேற்கு பக்கமாக உள்ளது. அப்போ அது ஓப்பனாக கிடக்குது. எங்களுக்கு நாங்கள் அதில் கும்பாபிஷேகம் செய்த அந்த சின்ன வயதிலே அந்த 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 ஒரு பிரசித்தி பெற்ற நாதவல பைரவர் கோயில் எங்கள்கிட்ட அப்புன்ற காணி அம்மாவுக்கு அது சீதனமாக கொடுத்துருக்கு. அதில் எழுதியிருக்கு, நாதவல பைரவ கோயில் சிச்சுவேட்டட் ஆரப்புள்ள மாரிமுத்து லேண்ட். அந்த அந்த உறுதி இருக்குது என்னட்ட கிடக்கு. அந்த உறுதி என்னட்ட கிடக்கு. அதில் 12 பரப்பில் ஒரு பரப்பு அந்த காணி கோயிலுக்கண்டே அந்த காணி இருக்குது, அந்த உறுதியில் இருக்குது. அந்த உறுதியில் இருக்கிற காணி, அந்த காணியையும் பிடிச்சி வச்சிருந்து இப்போ எந்த ஒரு மாதிரி 6 பரப்பை விட்டுட்டு இன்னும் 6 பரப்பு விடப்படும். இந்த 6 பரப்பையும் இன்னும் விடாமல் வச்சிருக்கிறாங்க. தங்களுக்கு காணி வேணும் என்று சொன்னால் கிணறு, ஒரு ஆள் கிணறு, இவற்றை கிணறு ஒரு ஆள் கிணறு விவசாயம் செய்து இந்த தையிட்டி மக்கள், பாமர மக்கள், அங்கால் கரையாக்கள் கடல் தொழில், இஞ்சால் கரையாக்கள் விவசாயம், விவசாயிகள் அந்த ஸ்ரீமாவ கவர்மெண்ட்டில் இவ்வளோ லொரியாக வெங்காயம், சித்தல் மிளகாய், வாழைக்குலை அதில் போன இடம் 90% மாணவர்கள் விவசாயிகள். அந்த விவசாயி ஒவ்வொருத்தருக்கும் 2-3 பரப்பு காணி. ஆக இவருக்கு தான் ஒரு 12 பரப்பு காணி இருக்குது. அந்த காணியை நீங்கள் பிடிச்சி வச்சிருந்து என்ன பிரயோசனம்? உங்களுக்கு 3 ஒரு பிஆரைக்கு ஒரு 4 பரப்பு காணி காணாத நடு மத்தியில் டாய்லெட் கட்டுறீர்கள். எங்களுக்கு ஒரு டாய்லெட் கட்டுறேன்னு சொன்னால் பிரதேச சபை அனுமதி வழங்குதில்லை. வேதநாயகர் எங்களுக்கு சொன்னார், இதை எல்லாம் செய்கிறேன். இப்போ பொதுமக்கள் வேறு மாற்றுக்காணியை ஏற்கிறாங்க தயார்ன்னு சொல்கிறார். ஏன் இந்த அப்பட்டமான பொய்யை சொன்னாரோ தெரியவில்லை. அப்போ நீங்கள் யாருமே அப்படி சொல்லலை? யாரும் வேலையெல்லாம் போனவங்க, அவர் போனவர் அவள் போனவர் கேட்டு பாருங்க. யாருக்கும் அப்படி காணியை திருப்பி தரலாம்னு சொன்னவர் இல்லை. இப்போ விகாரையை நீங்கள் இடிக்க சொல்லி போராட்டம் செய்தால் இடிப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா நீங்கள்? அது வேறு விஷயம். அது அரசாங்கம் எங்கண்ட இது அது விடாத பற்றி இல்லை. எங்கண்ட காணி எங்களுக்கு தேவை, அவ்வளோதான். எங்கண்ட காணி எங்களுக்கு தேவை. சரி, எங்களுக்கு மாற்று காணி தேவையில்லை. மாற்று காணி தாரேன்னு சொன்னால் எங்கள்கிட்ட ஒரு மனுஷன் கேட்குது, எங்களுக்கு 2 பரப்பு காணி இருக்குது, அதை கொண்டு டெய் விலையில் தர சொல்லி கேட்குறாங்க. வெள்ளை வத்தையில் இல்லை டெய் விலையில் தர சொல்லி கொடுக்க முடியுமா? கொடுப்பீங்களா நீங்கள்? அரசாங்கம் கொடுக்க முடியுமான்னா கொடுக்க மாட்டேன். அவன் கதையும் இம்பாசிபிள், எங்கண்ட கவர்மெண்ட கதையும் இம்பாசிபிள். ஆனால் இந்த பண்டிதருக்கு பிறந்த ஒரு அளவட்டி அயலூரில் உள்ளவர் நாங்கள் மாற்றுக்காணி கேட்டது என்று சொன்னார். மாற்றுக்காணி நான் போவே இல்லை, அவர் தம்பி போனவர், அவ போனவா, அப்படி ஒன்றும் நடக்க இல்லை. மாற்றுக்காணி எங்களுக்கு என்னத்துக்கு? மாற்றுக்காணிக்கு நீங்கள் கிழுவனுக்குள்ள தருவீங்க என்ன? நாங்கள் சும்மா ஃப்ரீயாக கொடுத்த காணி
எத்தனை பரப்பு ஃப்ரீயாக கொடுத்துருக்கிறோம் கஷ்டப்பட்ட ஆக்களுக்கு. அதில் மழை பெய்தால் அரைவாசி கால் கீழே போகும். உண்மையில நீங்கள் இது சிரிக்கிற விஷயம் இல்லை, உண்மையில சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். சிந்திக்க வேண்டிய விஷயம். எத்தனை நாள் எத்தனை இரவு போராடி இருக்கிறோம் சும்மா இந்த 76 வயதில். நன்றியா நன்றியா. உங்களோட 5 பேர் மீடியா எடுத்துட்டோம் என்னட்ட 5 பேர். ஒரு ஆள் ட்ரெயினுக்குள்ளே வச்சே எடுத்தவர். ரைட் ரைட் ஓகே ஓகே. தையிட்டி விகாரம் இருக்குது தானே? இப்போ கட்டினதுலேருந்து நிறைய போராட்டங்கள் வந்து செய்தவங்க. அதுக்கு பிறகு இப்போ வந்து இந்த தையிட்டி விவகாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போய்கொண்டிருக்குது. அதாவது இந்த ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க தையிட்டி விகாரை வந்து இடிக்கணும், மக்களுடைய காணியை வந்து மக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லி. ஒரு சில பேர் வந்து சொல்கிறாங்க அது ஒரு முட்டாள்தனமான ஒரு விஷயம், அந்த விகாரையை இடிக்கிறதுன்ற வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம்னு சொல்லி சொல்கிறாங்க. ஓகே, அது முட்டாள்தனமான வேலை விளங்கு, அது முட்டாள்தனமான வேலை. அது நீங்கள் சின்னதாக தொடங்க நிப்பாட்டிக்கலாம். இப்போ போராட்டங்கள் வந்து செய்தவங்க தானே கயந்திரன் அது எல்லாம் செய்தது. ஓகே, அது செய்த என்னதை கண்ட ஒன்றும் இல்லையா ஐயா. இது இல்லாமல் இப்போ இதுக்கு என்ன செய்யலாம்னு சொல்லுறீங்க? என்னையா ஒற்றுமையான போராட்டம் இருந்தாலும் அது இவ்வளோ பெரிய உயரமாக கட்டியாலும் பேசலாம் வச்சுக்காங்க. ஏன் விடைப்பான் அது உடம்பெல்லாம் இருக்கிறதா? எத்தனை விகாரிகள் இருக்கு கொழும்பில், அங்கே இருக்கிறீர்கள். நான் ஏன் இங்கே அதை மாற்றவும் ஏன் நீங்கள் உடைக்கிறீங்கள்? அது விட இல்லை. இப்போ என்னென்னா அந்த காணிக்குரிய ஆக்கள் வந்து ஒரு சில பேர் சொல்லினா எங்களுக்கு வந்து விகாரம் இருக்கிற காணிக்கு பதிலாக வேறு காணிகள் நஷ்டடு வேண்டாம், எங்களுக்கு அந்த காணி தான் வேணுமென்று சொல்லி நிற்கிறேன். ஏன் ஐயா ஒரு காணியில் இருந்தாங்க, அந்த கொழும்பில் இருக்கோம் தானே, நாங்கள் காணியில் இருக்கோம், கண்டியில் இருக்கோம், எல்லா இடம் இருக்கோம் தானே. அங்கே காணி இருக்குது, புத்தகத்தில் இருக்குது, சிலாவத்தில் இருக்குது. தமிழ் பேசும் சிங்களம் பேசும் தமிழ் 2 ஐடென்டி கார்டு கொடுத்தா அது எல்லாம் ஐயா பிள்ளை. எங்கென்ன சந்தோஷம் என்னண்டா எல்லாம் ஒற்றுமையாக இருக்கணும், இது உடைக்கக்கூடாது. எஸ், உடைக்கிறதுல வேலை இல்லைன்னு சொல்லி உடைக்கிறதுல வேலை இல்லை. ஓகே, இப்போ அன்று அரசாங்கம் வந்து இப்போ மக்களுடைய காணிகளை வந்து விடுவாங்கன்னு சொல்லி நினைக்கிறீங்களா? அது இல்லையா, அது பொலிட்டிக்கல் இல்லை. இப்போ விடுவாங்கன்னு சொல்லித்தான் மக்கள் எல்லாமே வந்து வாக்களித்து 3 MP மேலே வந்து பாராளுமன்றத்துக்கு அனுப்பினாங்க. நாங்களும் இதுவங்களை விடுவோம். அதையா இந்த பொலிட்டிக்கல் விஷயங்கள் நாங்கள் தோற்று போன இடங்கள் இதெல்லாம் தோற்று போய் 35 வருஷத்துக்கு அப்புறம் வந்திருக்கிறோம். 35 வருஷத்துக்கு அப்புறம் இங்கே வந்துருக்கிறோம். இது எனக்கு எங்களை முட்டாள் இருந்தாங்க நினைக்கிறோம். அப்போ இதை விகாரை வந்து இடிக்கிறது அது இதெல்லாம் வீழ்ந்தே இல்லை, இடிக்க விட மாட்டாங்களே இந்த அரசாங்கம் வந்து, இடிக்க விட மாட்டாங்களே. அவங்க விட மாட்டாங்க. அனுகுமார் திருநாயக்கா நான் பொலிட்டிக்கல் வேண்டாம், நாங்கள்லாம் எஸ்ஐ படித்த ஆக்கள், நாங்கள்லாம் ஃபேக்ட்ரியில் வேலை செய்த ஆக்கள், எல்லா சிங்களம் தமிழன் சோழெல்லாம் உண்டா வேலை நாங்கள். அதை உடைக்கிறதுல பிரயோசனம் இல்லை இல்லை வடிவாக இருக்கட்டும். நாங்கள்லாம் கூடி இருப்போமா. ஆனால் மிச்ச அதை சூழ்ந்திருக்கிற மிச்ச காணிகள் மக்களுடைய காணிகளை வந்து விடுவிக்கலாம் தானே? அதை விடுவிக்கலாம் ஐயா. அதெல்லாம் அது நில சுவாந்தரமார்கள் அவங்கெல்லாம் பெரிய காணிக்காரவங்க, தையிட்டியில் பெருங்காணிக்காரர். அதுதான் நாங்கள் சின்ன ஒரு புத்தகம் ஒன்று இருந்தது தையிட்டிக்கு, அது எனக்கு தெரியும். இப்படி பெரிய கோயிலாக கட்டிக்கப்படாத உலகம் எங்கே போனது? உலகம் வந்து முதல்ல வந்து ஆர்ப்பாட்டங்கள் வந்து செய்தவ ஆர்ப்பாட்டம் செய்ய முதல் வந்து அந்த விகாரையை கட்டி முடிக்கிறதுக்கு முதலே வந்து அதை நிறுத்திக்கலாம் தானே? அவங்க இல்லை, அவங்க முள்ள திரும்பிடாதவங்க. அதை சூழ உள்ள வேலைக்கு முள்ள திரும்பில்லை அவங்களுக்கு இல்லை. அவங்க தான் பயந்தாங்க. அவங்க முன்னுக்கே ஸ்டார்ட் பண்ணி நிப்பாட்டி இருக்கலாம். ஒரு சடம் போய் குறிப்பாக வந்து இப்போ இந்த தையிட்டி விகாரையை வச்சு இப்போ அரசியல் வந்து முதலும் சரி இப்பவும் சரி விகாரையை வச்சு வந்து நிறைய பேர் வந்து அரசியல் செய்கிறாங்க. இதை பற்றி உங்களோட கருத்து என்ன? அரசியல்வாதிகளை பற்றி ஐயா எல்லாரும் கண்டவாத அரசியல் செய்ய விட்டு தான் நாங்கள் தோற்றினாங்க. ஏவிபி என்னுடைய சின்ன வேலைகளும் தெரியும், விளங்கு. ஏவிபி எங்களுக்கு சின்ன வேலை தெரியும். அப்போ அவங்களெல்லாம் 3 தான் அடி வாங்கினவங்க, எல்லாம் செய்தவங்க. இதெல்லாம் பொலிட்டிக்கலில் போனால் நான் இரவு என்ன கொண்டு வருவாங்க, எங்களை நம்பிடாது. கதைக்கிறதுக்கு மேலே பயமாக கிடக்கு. கதைக்கு இல்லாது நான் கொண்டு வருவேன். உண்மையாக ஆடே ஆண்டே செய்ய என்ன கதைக்க சொல்லுங்க, நான் கதைக்கிறேன். ஓகே, அதான் வாங்க சரிங்களா? சரி சரி, அதான் நான் உங்களோட என்ன மேலே கேட்பேன். வந்து ரன்னிங்காக போகுது இந்த தையிட்டி விகாரை தான் வந்து இப்போ ரன்னிங். ஐயா அது கொஞ்சம் கைக்கலாம் சாக்கலாம் சூழ இருக்கிறோம். அது எல்லாத்துக்கும் மூல காலமாக இருக்குது. சரி சரி, இப்போ எங்களை மையா நாக்களுக்கு ஒன்றும் இல்லை. எல்லாமே அரசியல் அண்ணே, முழுதும் அரசியல். முழுக்க அரசியல் அண்ணே. இவர் எங்கே இருக்கா சார்? இவர் எங்கே இருக்கு? இவர் எங்கட மாமா சிங்களம் நாயகனுக்கு
இன்னும் சிங்களால் வாங்கி கிடக்கிற மாதிரி நாங்கள் ஃபேக்ட்ரியில் வேலையே நாங்கள் சிங்களவன் உங்கள் சேம் ஃபேக்ட்ரி சிங்களவன் தமிழன் சோனம் நாங்கள்லாம் ஃபீஸ் நாங்கள் லேபர் இன்னைக்கு அவங்க வேலை செய்து போட்டு தான் முடிட்டு இருக்கிறோமே இல்லையா இது சரிதான் ஐயா ஒற்றுமையாக இருக்கிற ஒன்று தான் பெற்றார் சரியா வேறு நாங்கள் தான் விரும்பல இந்த பேரிலேயே சிங்களாக்கெல்லாம் இருந்தேன் சிங்களாக்க வந்துட்டோம் சிங்களாக்கள் இருந்தது முந்தி இப்போ ஹாஸ்பிட்டலில் 16 குவார்ட்டர்ஸ் இருந்தேன் ஓகே இந்த கஸ்டம்ஸில் குவார்ட்டர்ஸ் இருந்தேன் சிவம் ஃபேக்ட்ரியில் குவார்ட்டர்ஸ் இருந்தேன் அது சிங்களாக்கெல்லாம் இருந்தவங்க இப்போ இங்கே யாராவது சிங்கள மக்களை வந்து குடியேற்றிக்கலாமோ நாங்கள் பார்க்கறதா இல்லை இல்லை எங்கள்கிட்ட அகற்சி இருப்பாங்க சரி நன்றி 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 போயிட்டு வாங்க வணக்கம். இப்போ என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னால் இந்த தைகிட்டி விகார பிரச்சனை வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து போய்கொண்டு இருக்குது. இப்போ ஒரு தரப்பினை வந்து சொல்லினா இந்த தைகிட்டி விகாரையை வந்து இடிக்கணும், அந்த இருக்கிற காணியை வந்து மக்கள்கிட்ட வந்து கொடுக்கணும்னு சொல்லினோம். ஒரு சில பேர் வந்து சொல்லினா இந்த விகாரையை வந்து இடிக்கிறன்ற ஒரு முட்டாத்தனமான ஒரு விஷயம். அது அப்படியே இருக்கட்டும், அதுக்கு பதிலாக வந்து நஷ்ட ஈடு கொடுப்போம், இல்லைன்னா அதுக்கு பதில் காணியை வந்து கொடுப்போம்னு சொல்லி இப்போ பெரிய ஒரு பிரச்சனை வந்து போய்கொண்டிருக்குது தைகிட்டி விகாரம். பேப்பர்லேயும் அதே மாதிரி இது சம்பந்தமாக உங்களுடைய கருத்து என்ன? நீங்கள் வந்து மக்களா இப்போ இது மயிலடி என்ன இது தையிட்டு தானே? ஓகேப்பா. தையிட்டி ஒரு பொதுமகனா வந்து உங்களுடைய கருத்து என்ன? அந்த பேப்பர் படிதானுங்கோ அந்த பார்க்க இந்த இதுக்கு ஒரு மாட்டு காணி கொடுக்குறேன்னு சொல்லி ஓகே சொல்லி இப்போ பேப்பரில் பார்த்தது. வேற அரசு அதிபரும் அப்படித்தான் சொல்லி அரசாங்க அதிபரும் அதான் சொல்லியிருக்காரு, மாட்டு காணியே விற்கிறன்றது வந்து நடக்காத விஷயம் தானே. இவ்வளத்தை செய்து போட்டு பெரும்பான்மையாக வந்து சிங்களாக்கெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சிங்களா எல்லாம் சமத்துவம் மாதிரி இப்போ எல்லாம் இப்போ வந்து அரசாங்கம் அதே மாதிரி தான் சொல்லுது. ஆனால் இதை ஸ்டார்ட் பண்ணும்போது செய்திருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணி இவ்வளத்தை உருவாக்கின அப்புறம் செய்கிறேன்னு சொன்னால் மடமாத்திரம் தான். அடிக்கல் நாட்டுக்கே வந்து அதை நிப்பாட்டிக்கலாம். அடிக்கல் நாட்டி எல்லாம் கோபுரம் செய்து துறப்புலாம் இப்போ செய்யறதுன்றது வந்து ஒரு முட்டாத்தனமான விஷயம். அதுதானுங்க. வேற என்ன செய்யலாம்னு சொல்றீங்க? வேற இதை விட ஒரு என்ன இதுதான் மாட்டு காணியே கொடுக்கலாம் வேணாம். அதான் அரசாங்கத்தையும் அறிவிச்சுக்கிறேன். அது நல்ல ஒரு வலுதானுங்க பிரச்சனை. உங்களுக்கு காணி என்னங்க காணி வருது தானே. இதே நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும் போது செய்திருந்தா பிரச்சனை இல்லை. ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ தொப்பேற்றி இவ்வளோ திறப்படான்னு செய்து முடிஞ்சு அப்புறம் செய்கிறதும் அது மனமத்தனம் தான் சொல்லுவோம். வேற என்னது இப்போ இருக்க அரசியலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இப்போ இருக்க அரசியலை பற்றி இப்போ இந்த தையிட்டி விகாரையை வச்சே வந்து அன்றிலிருந்து இன்று வரைக்கும் வந்து அரசியல் நடக்குது. அரசியலுக்கு வந்து இந்த விகாரையை வந்து பயன்படுத்தி கொண்டு இருக்கணும். ஆனால் அதுக்குரிய ஒரு தீர்வு வந்து இது வரைக்கும் இன்னும் கிடைக்கல. இல்லை ஆனால் இந்த அரசாங்கம் வந்தா போல அரசாங்க அதிபர் இந்த ஒரு நல்ல ஒரு மறுமொழியை சொல்லியிருக்கிறேன். ஓகே, அதாவது வரவேற்கத்தக்க விஷயம். அதானே மாட்டுக்காணி உண்டு. அதானே நீங்கள் என்ன? நாங்கள் யூடியூப் சேனல் மது விலாக்ஸ். அப்போ இது சம்பந்தமா மக்கள் கருத்தை வந்து கேட்குறோம். நன்றி கருத்து சொன்னதுக்கு நன்றியா. இதுக்கெல்லாம் மிகாது, இதுக்கெல்லாம் மிகாது. போ நீ போ இல்லை அதுக்கு போயிடா, அதுக்கு போய் அதுக்காமா கதைக்கலாமா? என்ன இந்த தையிட்டி பிரச்சனை வெளிதான். இப்போ ஒரு சில பேர் வந்து சொல்லினோமாக்கா விகாரையை இடிச்சிட்டு அந்த காணியை வந்து உரியாக்கட்டையை வந்து கொடுக்கணும்னு சொல்லினோம். ஒரு சில பேர் சொல்லணும் அதை காணியை விகாரையை இடிக்கிறன்றது வந்து ஒரு முட்டாத்தனமான ஒரு விஷயம் சொல்லணும். இதை பற்றி உங்களுடைய அவைக்கு தெரியும் தானே, மக்கண்ட காணின்னு தெரியும் தானே. ஓகே, இப்போ என்ன சொல்லுங்க, ஆரம்பத்திலே வந்து இப்போ நிறுத்தாமல் இப்போ விகாரையெல்லாம் கட்டி முடிச்சா பிறகு நாங்கள் அதை பற்றி காய்க்கிறது வீண் இது மாதிரி இல்லையா? அது அவையில யோசிச்சிருக்கணும். யாரு கட்டுறதானே ஜோதிச்சிருக்கோம். மக்கண்ட காணி இப்போ எங்கட மக்கண்ட காணி கண்டேன்னா அவையண்ட காணி தெரியுமாண்டே வந்து நாங்கள் அதுக்கு எங்கட ஒரேயாற்ற காணிக்கு நாங்கள் கட்டலாம் இல்லையே. இந்த காணியெல்லாம் இதெல்லாம் கூட விட்டுட்டாங்களா? ஓ, இது மாமிண்ட காணி விட்டாச்சு. இதெல்லாம் விட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள எவ்வளோ பரப்பு வந்து விடாமல் இருக்குது? இதுக்குள்ள அதுக்கு எனக்கு வடியா தெரியாது, இவைக்கு இவைக்கு தான் தெரியும். ஏமா இருக்கும் என்ன ஒரு 35-30 பரப்பு. இப்போ அதான் இதான் இப்போ ஒரு பெரிய பிரச்சனையாக வந்து போய்கொண்டு இருக்குது. மக்கள் வந்து இப்போ இதை வச்சே நிறைய பேர் அரசியல் செய்கிற மாதிரி இருக்குது. தையிட்டி பிரச்சனை ஆரம்பத்துலேயும் சரி, இப்போ எல்லாரும் வந்து போராடினாங்க, அதுக்கு ஒரு தீர்வு கொண்டு வந்து கிடைச்சேன்னா கிடைக்கல. இப்போ வந்து இந்த தையிட்டி பிரச்சனை வந்து போய்கொண்டே இருக்குது. இல்லை அவைக்கு தெரிந்தானே மக்கண்ட காணியான்னு இப்போ வந்து சனமெல்லாம் பெருகுது எங்களோட இடத்துல அதுகளுக்கு விட்டா அதுகள் எங்களை மாதிரி தானே. இப்போ எங்களுக்கு இது விட்ட மாதிரி அவைக்கும் விட்டு கொடுக்கணும். அது அரசாங்கம் தான் நடவடிக்கை எடுக்கணும். இப்போ இருக்க அரசாங்கம் விடுவாங்க நினைக்கிறீங்களா? அது அரசாங்கம்
சரியா மக்களுக்கு சொன்னால் அவற்றை இது இதாக இருக்கும் ஒரு எண்ணத்தை கலைக்கிறோம் நாங்கள். சரி ஓகே அங்கே கேட்கலாமா அம்மாவோட கதைக்கலாமா இப்போ கதைக்கலாமா என்ன எங்களை இல்லை இந்த விகார பிரச்சனை தான். இப்போ இதை வந்து ஒரு சில பேர் சொல்லினா இடிச்சு போட்டு அந்த காணியை வந்து மக்கள்கிட்டயே கொடுக்கணும்னு சொல்லினோம். இப்போ ஒரு சில பேர் சொல்லினா விகாரை இடிக்கிறது வந்து ஒரு முட்டாத்தனமான ஒரு விஷயம். அதை வந்து ஆரம்பத்திலேயே வந்து நிப்பாட்டிக்கணும். இப்போ இடிக்கிறதுன்றது வந்து பிள்ளையான ஒரு விஷயம். ஒரு கடவுள் கோயில் மாதிரி தானே. அப்போ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு பொதுமகனாக நீங்கள் விகாரை பக்கத்தில் இருக்கிறீங்க, அந்த பக்கத்தில் இருக்கிறீங்க கூட கருத்து என்ன? எங்கிறது என்ன கோயிலை இடிக்கிறதும் ஒரு கூடாத செயல் தானே. அது அந்த நேரமே விட்டுருக்க கூடாது. அந்த நேரமே கட்டாயங்கன்னு உடனே ஆரம்பத்திலேயே தாண்டி இருக்கணும். அது காணிக்கு பதிலாக காணி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க. அப்படி என்ன கோயிலை அடிக்கிறது பார்க்க காணிக்கு பதிலாக காணிங்க வேண்டிட்டா பிரச்சனை இல்லை தானே. என்ன சில பேர் சொல்லணும் எங்கட இடம் எங்கட இதுக்கு ஏற்றதா என்று சொல்லுவேன். வேற என்னது எனக்கு நாங்க இந்த ஊர் இல்லை தானே. சரி சரி ஓகே. இப்போ இது வாடகைக்கு இருக்கு. நீங்கள் வாடகைக்கு ரைட் ரைட் ஓகே நன்றி. மற்ற வந்து இதில் வந்து எல்லாரும் இப்போ நான் ஒவ்வொரு போயாம் இப்போ இது 21வது போயாவுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறோம். ஓகே. இப்போ இதில் வந்து போயாவுக்கு முதல் நாளில் தொடங்கி பின்னேரம் தொடங்கி அடுத்த நாள் போயா 6 மணி மட்டும் எதிர்ப்பு போராட்டம் கொண்டு நாங்கள் வளமையாக செய்து கொண்டு வரணும். இப்போ 20 மாதம் 21ஆம் மாதம் இது நடக்க போகுது. ஓகே. இப்போ இந்த 21ஆம் மாதம் நாங்கள் பொது அமைப்புகள் எல்லாருக்குமே இது விட்டுருக்கிறோம். வந்து எங்களுக்கு வந்து இதில் முழு ஆதாயம் தெரிஞ்சது. இது வந்து என்னென்னா ஒரு ஆள் 15 வீட்டு காணி பிரச்சனையும் இல்லை. இது வந்து வடகிழக்கு தமிழாக்கள்ன்ற ஒரு இப்போ இனமாக அழிச்சாங்க, இப்போ வந்து மதமாக அழிக்கிறாங்க. மதமண்ட பேரில் ஒரு கட்டிடத்தை கட்டி போட்டு ஃபுல் ஆக்கிரமிப்பு. எத்தனாம் தேதி இந்த ஆர்ப்பாட்டம் செய்யப்படுது? இது வந்து 12ஆம் தேதி புதன்கிழமை 2 மணிலேருந்து 5 மணிக்கு சகலரும் வந்து இதில் ஒத்துழைப்பு தருவணும் கேட்டுக்கொள்கிறோம். சரி அண்ணா ஓகே நாங்கள் வாரோம். ஓகே.